தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழின படுகொலைக்கு நீதி கோரி யாழில் மாபெரும் பேரணி. ஐநா அலுவலகத்தில் கையளிக்கப்பட்ட மனு. நாடு கடத்தப்பட்ட ஷிரான் பாசிக்கை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. ஆண்டின் இறுதியில் எல்னினோ நிலைமை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாமலை சிறையில் அடைத்தாலும் அங்கிருந்து அவரை ஜனாதிபதியாக்குவோம், முன்னாள் அமைச்சர் சூளுரை. அமைச்சருக்காக அவையில் மன்னிப்பு கோரிய முதலமைச்சர் விஜய், அரசியல் வட்டாரத்தில் பெரும் வரவேற்பு. தேனிலவு சென்றபோது மாதவிடாய், மணமகன் சேலால் அதிர்ந்த மணமகள், காப்பாற்றிய ஹோட்டல் ஊழியர்கள். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட நீதி நூலம் 2 போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இருந்து இன்று காலை ஆரம்பமான பேரணி யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை வந்தடைந்து அங்கிருந்து வைத்தியசாலை வீதியூடாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் நோக்கி சென்றடைந்தது. இதன்போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விவகாரங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதியும் பொறுப்பு கூறலும் வழங்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. பல நாட்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட நீதி நூலம் போராட்டம் சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை மீண்டும் வலுவாக வெளிப்படுத்திய நிலையில் இன்று நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தற்காரரான ஷிரான் பாசிக் என்பவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட இவர் கடந்த 14ஆம் திகதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தான் துபாயில் உள்ள வர்த்தக வளாகம் ஒன்றில் இருந்தபோது அந்நாட்டு காவல்துறையினரால் பரிசோதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். துபாய் மீது ஈரானால் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த காலப்பகுதியிலேயே இது நடந்ததாக அவர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார். பின்னர் தனது தொலைபேசியை அந்நாட்டு காவல்துறையினர் பரிசோதித்த போது அதில் ஈரான் துபாய் மீது நடத்திய தாக்குதல்களின் காணொளிகள் இருந்தமையால் தான் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தும் வரை தினமும் துபாய் காவல்துறை அதிகாரிகள் தன்னிடம் ஈரான் தொடர்பு குறித்து விசாரணை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் இலங்கைக்கு செல்வதற்காக தம்மை விமான பயணச் சீட்டொன்றை கொள்வனவு செய்யுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் கூறியதாகவும் அதன் பின்னரே தாம் நாடு கடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அவருக்கு எதிராக இருந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு வழக்கொன்றை தொடர்ந்து இலங்கை காவல்துறையினரால் பெறப்பட்டிருந்த சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை இலங்கை காவல்துறையினர் சிவப்பு எச்சரிக்கையை பெற தயாராகி கொண்டிருந்த போதே குறித்த நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சட்டபூர்வமாக 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் திகதி இலங்கையிலிருந்து துபாய்க்கு சென்றுள்ளார். அங்கு அவர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துள்ளதுடன் இருபெரும் வணிகங்களையும் முன்னெடுத்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்
ரன்மல் குடிவத்துவுக்கு மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ஸ் ஆகியோரின் வழிகாட்டலில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதியில் மிகவும் வலுவான எல்னினோ நிலைமை உருவாகுவதற்கான சாத்தியக்கூறு 90% அதிகமாக அதிகரித்துள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 1950ஆம் ஆண்டு முதல் கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான எல்னினோ நிலைமைகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை ஏற்படக்கூடிய எல்னினோ மிகவும் வலுவானதாக அமையக்கூடும் என உலகளாவிய முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. எல்னினோ நிலைமை தற்போது படிப்படியாக வலுப்பெற்று வருவதாகவும் இந்த ஆண்டின் இறுதியில் அது மிகவும் வலுவான நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறு 90% அதிகமாக இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானே தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 74 பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது சுமார் 37% நீர் மட்டுமே இருப்பதாகவும் தற்போதைய நீர்மட்டம் சிறுபோக சிகைக்கு போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களும் விவசாயிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை நாடு முழுவதும் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அவற்றின் அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கி வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை நிலவினாலும் தற்போதைக்கு குடிநீர் விநியோகத்தில் எந்தவித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சபை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் சிறையிலிருந்தே அவரை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் நாட்டின் ஒரே நம்பகமான நிறுவனமான நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை கூட ஆட்சியாளர்கள் தகர்க்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்கும் நடவடிக்கையின் முதற்கட்டமாக செப்டம்பர் 12ஆம் தேதி அனுராதபுரம் சல்ஹாது மைதானத்தில் மக்கள் பேரணி நடைபெற உள்ளதாகவும் அதில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு பெருமளவிலான மக்கள் கூட்டம் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த பெருமளவிலான மக்களும் எதிர்வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொண்டு நாமல் ராஜபக்ஷவிற்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் கிராம மட்ட அமைப்பு நடவடிக்கைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பலர் மஹிந்த ராஜபக்ஷவை சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றனர். கோட்டாபய ராஜபக்ஷவை சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றனர். சில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றனர். அது ஒரு பிரச்சனை அல்ல. நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை உள்ளது. எஞ்சியிருப்பது நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை மட்டுமே. அதையும் தகர்க்க தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கிறது. நாமல் ராஜபக்ஷவை சிறையில் அடைத்தாலும் சிறையில் இருந்தே அவரை ஜனாதிபதியாக்குவோம் என தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் பேசிய விதம் அவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் விஜய் சபையில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியமை அரசியல் வட்டாரத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது. சட்டசபையில் அவர் உரையாற்றிய போது முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை விமர்சித்து கருத்துக்களை முன்வைத்து விமர்சித்தார். மேலும் கடந்த கால தேர்தல்கள் மற்றும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறை குறித்து அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து திமுக உறுப்பினர்களை விமர்சித்து பேசினார். அமைச்சர் பேசிய இந்த பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் உடனடியாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து எழுந்து பேசிய முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவரின் பெயரை சுட்டிக்காட்டி அமைச்சர் அவ்வாறு பேசியது தவறுதான் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். மேலும் விதி 110 கீழ் அறிவிப்புக்கு முன்னர் பேசிய அவர் அமைச்சர் ரஞ்சித் குமார் சார்பில் தான் அவையில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். முதல்வரின் இந்த தெளிவான மற்றும் பக்குவமான அணுகுமுறை உடனடியாக சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. இந்தியா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த புதுமண தம்பதிகள் தேனிலவின் போது மாதவிடாய் ஏற்பட்டதால் தனது கணவர் தன்னை தாக்கியதாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்த பெண்ணொருவர் முறைப்பாடு செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இதையடுத்து அவரது கணவர், மாமியார் மற்றும் நாத்தனார் ஆகியோர் மீது போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது: கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் நிகில் மிஸ்ரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது வரதட்சணையாக லட்சக்கணக்கில் பணமும் காரும் கொடுக்கப்பட்ட போதிலும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தன்னை துன்புறுத்தியதாக அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். டெல்லியை சேர்ந்த தனது கணவர் நிகில் மிஸ்ரா தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்து தன்னை அறைந்ததும் உதைத்ததும் குத்தியும் தாக்கியுடன் கழுத்தை நெரிக்கவும் முயன்றதாக குறிப்பிட்டார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஹோட்டல் ஊழியர்கள் தலையிட்டு தாக்குதலை நிறுத்தியதாக அவர் கூறினார். தொடர்ந்து டெல்லிக்கு திரும்பிய பின்னரும் கணவர் மற்றும் மாமியார், நாத்தனார் ஆகியோர் சேர்ந்து அவரை மனரீதியாக தொடர்ந்து சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் திருமணமான 45 நாட்களுக்குள், அதாவது ஜூலை 14 அன்று அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்க முயன்றும் பயனளிக்காத நிலையில் கோரக்பூர் மூத்த காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கௌஸ்தூப் அவர்களின் தலையீட்டிற்கு பின் கணவர் நிகில் மிஸ்ரா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.